எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் சஞ்சூர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ ஆமாம் கைஸ், ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோப்ளாக்ஸ் சொல்கிற முக்கியன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரோப்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிடிச்ச கேம். ஸோ அதனால தான் ஸோ ரோப்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட் டைகான் அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ நமக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நேச்சருக்கு போகணும், இல்லைன்னா ஐஸ்க்கு போகணும், இல்லைன்னா வந்து பாய்சனுக்கு போனேன் கைஸ். ஸோ தப்பாக படித்தேன். ஸோ நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு காட் ஐகான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனுங்கிற பாருங்கள், பாய்சன் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து பாய்சனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் கேஷ் இருக்கு பாருங்கள். கீழே நம்மக்கிட்ட வந்து 645 ருபீஸ் இருக்குது. ஸோ இது வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பில்ட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பை வால்ஸ். 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்ஸ் பை பண்ணிக்கலாம். ஸோ 250க்கு அப்கிரேட் வால்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஓகே, நம்ம வால்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு. இங்கே கேட் வைக்கணும். ஸோ அந்த கேட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே மணி கேஷ் கலெக்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ 75 அப்படின்னா பை பாய்சன் ட்ராப்பர்னு இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த பாய்சன் ட்ராப்பராக நம்ம நிறையா வாங்கிட்டோம்னா ஸோ இந்த இடத்துல வந்து காசு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் 160 190 அப்படின்ட்டு சேர்ந்துக்கிட்டே போகும் கைஸ். ஸோ இன்னும் 300 ருபீஸ் வாங்கினா நம்ம இன்னும் நிறையா ஒரு பாய்சன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இன்னொரு பாய்சன் இது வாங்கியாச்சு. ஸோ கைஸ், யாராம வந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க கைஸ் நான் வந்ததுலேருந்து. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு இது வந்து வருது. ஸோ யாராம கைஸ், நம்மக்கிட்ட ஒரு வெப்பன் இருந்தால் போதும் கைஸ், இவனெல்லாம் அசால்ட்டாக வெட்டிடலாம். ஸோ ஓகே கைஸ், ட்ராப்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ட்ராப்பரில் இருந்து காசு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு. ஸோ அப்கிரேட் வால் பண்ணலாம் கைஸ் அப்போ தான் எவனும் வரமாட்டானுங்க. ஸோ கைஸ், பை ஓனர் டோருன்னு இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ டோர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டோம்னா நம்மளை மீறி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே யாருமே வர முடியாது. ஸோ ஆமாம் கைஸ், ஸோ இது ஒன்று நான் அதுக்கு ஸோ பார்த்திங்கன்னா இங்கே டபுள் கேஷ் இதெல்லாம் இருக்குல்ல கைஸ், இதெல்லாம் கிளிக் பண்ணனா எனக்கு வந்து ரோப்ளாக்ஸ் கேட்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கேட் வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி யாரும் இங்கே உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் இருக்குது, இது க்ளோஸ் கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பர் வந்து எவ்வளோ காசு சேர்ந்துருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா 22.8K வந்துருச்சு கைஸ். ஸோ பையை பாய்சன் ட்ராப்பர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பாய்சன் ட்ராப்பர் வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ ஸோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான காசு வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ் கண்டினியூஸாக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பைய ஸ்டேர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம வந்து இன்னும் காசு நிறையா தேவைப்படுது நமக்கு. ஸோ கைஸ், ரோப்ளாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என் ஐடி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், உங்களுக்கு மேலே தெரியுதுன்னு நினைக்கிறேன், Xanzer03 அப்படின்ட்டு இருக்க பாருங்கள். ஸோ எல்லாமே கேப்ஸ் போடுங்க, அப்புறமா கண்டினியூஸாக 03 அப்படின்னு போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா என்னோடய சேனல் வந்து அது என்னோடய ஐடி வந்து உங்களுக்கு வந்துடும் கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காசு சேர்ந்துருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ 5.6K ஆயிடுச்சு கைஸ். ஸோ வந்து ஸ்டேர்ஸ் பை பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டேர்ஸ் பை பண்ணிக்கலாம். அப்புறமா இது ட்ராப்பர் ஒன்று பை பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ செகண்ட் ஃப்ளோரும் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா 1.6K இருக்குது. ஸோ மேலே பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ் இருக்கும். ஸோ ஆமாம் கைஸ், ஸோ முன்னாடியே நான் வந்திருக்கேன். ஸோ முன்னாடியே நான் விளாண்டுருக்கேன் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வெப்பன் பேட் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட வந்து தேவையான காசு வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வால்ஸ்க்காகவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ காசு இல்லை. ஸோ கைஸ், நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போட முடியும். ஸோ 6.2K இருக்குது. ஸோ நம்ம வால் பை பண்ணிக்கலாம். அப்புறமா வேறு ஸோ கைஸ் 5000 வேணும் கைஸ் நமக்கு வந்து வெப்பன் பேட் வாங்குறதுக்கு. ஸோ பாய்சன் ட்ராப்பர்னு இருக்குது. ஸோ அதுவும் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ காசு இல்லை. இப்போ நம்ம கீழே போய்ட்டு டக்குன்னு காசு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம்.
ஸோ ஓகே கைஸ் 7.4K இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பன் வாங்கிக்கலாம் ஸோ வெப்பன் பேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே கைஸ் வெப்பன் பேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியாச்சு. ஸோ வால்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும் நமக்கு. ஸோ அதுக்கு இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும்னா 5000 வேணும் கைஸ். ஸோ ஓகே இப்போ நான் வந்து மணி இன்னும் கொஞ்சம் கலெக்ட் ஆனதே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 9.5K இருக்குது. ஸோ இந்த 9.5K வச்சு நம்ம வெப்பன் டக்குன்னு வாங்கிக்கலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாய்சன் பிளேடு தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பாய்சன் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுக்க போகிறோம். வா அவங்க பாருங்கள் அப்படியே எவ்வளோ பேடாஸாக இருக்குதுன்னு. ஸோ இங்கே பாருங்களேன் அப்படி இப்படி வெட்டும் போது அப்படியே எதிரில் யாராக இருந்தாலும் பயந்துருவாங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 16.3K ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆர்மர் கிடையாது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அப்கிரேட் வால்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா 10,000 வேணும் கைஸ். நம்மக்கிட்ட 10,000 இருக்குது. ஸோ காட் மார்ஃப்னு எதுவும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஆர்மர் கைஸ். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த ஆர்மர் வந்து நமக்குள்ள வந்துடும். இங்கே பாருங்கள் அப்படியே ஆர்மர் மாறிடுச்சு கைஸ். லைட்டாக பார்க்க சிரிப்பு வர மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம ஆர்மர் வாங்கிச்சு. அப்புறமா நம்ம வேறு என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூமானிங் ஸ்டாஃப்னு எதுவும் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ கேஷ் வந்துருச்சு கைஸ். ஸோ வந்து இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வாங்கிடலாம். ஸோ 7000 தான். ஸோ இந்த ஸ்டாஃப்னு இருக்க பாருங்கள். ஸோ இதையும் நம்ம வந்து வாங்கியாச்சு. இது இங்கே பாருங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இதையே என்ன கலெக்ட் பண்ண முடியலையே. ஸோ ஓகே கைஸ் கையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துருச்சு கைஸ். இங்கே பாருங்களேன் அப்படி குட்டிக்கிட்டே நிறைய பேர் ஸ்பான் ஆகிறானுங்க. ஸோ கைஸ் நம்ம கையில் ஸ்வாடு வச்சுருந்தோம், அது எங்கேன்னு தெரில. இதோ இங்கே இருக்குது கைஸ். ஸோ ஓகே கைஸ் நம்மக்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வாடும் கையில் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்வாடை எடுத்து இப்போ நம்ம அவனை வெட்டலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கவனிக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வெப்பன் பேடுன்றது. ஸோ அந்த வெப்பன் பேடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1000 rupees தான். ஸோ இது வாங்கினோம்னா 500 rupeesக்கு ஒரு ஸ்வாடு ஒன்று இருந்தது. ஸோ அந்த ஸ்வாடு வந்து நம்ம வாங்கியிருக்கலாம். ஸோ ஸ்வாடு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் கவனிச்சேனே இந்த விஷயத்த. ஸோ ஸ்வாடு வாங்கியாச்சு. ஸோ இன்னும் 500 rupees இருந்தால் கைஸ் நம்ம வந்து இங்கே இருக்கிற பாய்சன் ஸ்டாஃபை வந்து வாங்கினோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறத வாங்காமல் டேரெக்டாக 4th ஃப்ளோரில் இருக்கிறத வாங்கிட்டோம் கைஸ். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்ஸ் வந்து பை பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இருங்க. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் மேலே வந்து வெப்பன் பேடுங்கிற ட்ராப்பர் வாங்கி அப்புறமா மேலே வந்து வால்ஸ்லாம் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ இருங்க கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட 11.8K இருக்குது. ஸோ இந்த 11.8K வச்சு நான் வேணால் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டாக்ஸிக் ஷார்ப்பர் அப்படின்னு இருக்குது, ஷேப்பர்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து வாங்கியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட வந்து 15,000 வேணும் கைஸ் ஸ்டேர்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ ஸ்டேர்ஸ் வாங்கணும். அப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரும் வந்து பார்த்திங்கன்னா செய்யணும். ஸோ நம்மக்கிட்ட மணி வேறு எவ்வளோ சேர்ந்துருக்குது அப்படின்னு நமக்கு தெரில கைஸ். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து இங்கே கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வரைக்கும் நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் கைஸ். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல கேம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மற்றவங்களாம் பாருங்கள் கைஸ் எவ்வளோ முன்னேறிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அங்கே பாருங்கள் அங்கே விண்டு ஒருத்த மேலே இருக்கிறான். ஸோ எல்லோரும் இருக்காங்க கைஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3rd ஃப்ளோருக்கு மேலே நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரி தான் நமக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம மணி வந்து கலெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மணி வந்து கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். நம்மகிட்ட 22.5K இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம மேலே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து இது டாக்ஸிக் பை ட்ராப்பர் அப்படின்னு இருக்க பாருங்கள் அது வாங்கிக்கலாம். அப்புறம் மெகா டாக்ஸிக் ட்ராப்பர்னு இருக்க பாருங்கள் அதையும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கிட்டோம்னா கைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மணி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கைஸ் நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு காட் ஆகிட்டு பாய்சன் காட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கேம் பிளே முடிச்சிடலாம். ஸோ ஓகே கைஸ் நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பர்லேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கைஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஸோ 12,000 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்ஸ்க்கே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ 15,000 இருந்தது, நான் 12,000 சொல்கிறேன். ஸோ இருங்க எவ்வளோன்னு பார்க்கலாம்.
ஸோ ஸ்டேர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 தான் கைஸ். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12,000.6 தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு அப்படியே இவனை போய் அடிக்க போகிறோம். எங்கடா கைஸ் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டான். இங்கே பாருங்களேன் கைஸ், என் ஸ்வாடை எடுத்துகிட்டு வரான். ஸோ கைஸ் என் ஸ்வாடை எடுத்து என்னையே வெட்டிட்டான் கைஸ். ஸோ இருங்க, இப்போ நான் அவனை போய் வெட்ட போகிறேன். சரிங்க கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போயிட்டு நம்மளோட ஆர்மர்லாம் வாங்கிக்கலாம். ஸோ கைஸ் எப்படி அடித்தானே தெரில கைஸ் நம்மளே. ஸோ கைஸ் இருங்க. ஸோ கைஸ் அவனை போயிட்டு நம்ம இப்போ அடிக்க போகிறோம். ஸோ கைஸ் எகிரி குதித்து ஓடியே போயிட்டாங்க கைஸ். அந்த பயம் இருக்கணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பயம் இருக்கணும் அவனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பையன் ஓடியே போயிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்மர் மேலே போனால் நிற்க முடியலையே. ஸோ கைஸ் ஆர்மர் வந்து போட மாட்டேங்கிறான். ஸோ என்னன்னு தெரில. ஸோ நம்ம இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம் கைஸ் மறுபடியும். ஸோ கைஸ் ஆர்மர் என்னன்னு தெரில, போட மாட்டேங்கிறான் என்னன்னு தெரில. ஸோ இருங்க கைஸ், நான் கிட்டே இப்போ பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஸோ கைஸ் நமக்கு வந்து சோதனை என்னன்னு தெரில கைஸ், ஆர்மர் வந்து போட முடியல. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைய மெகா ட்ராப்பர்னு இருக்குது, அந்த ட்ராப்பர் வாங்கிடலாம். ஸோ இங்கே ஸ்டேர்ஸ் இருக்குது கைஸ். ஸோ ஸ்டேர்ஸும் வாங்கிடலாம். அப்புறமா 20,000 இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃப்ளோர் வந்து நம்ம வந்து வாங்கிடலாம் கைஸ். ஸோ 15,000 தான் இருக்குது. ஸோ 15,000 வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 தான் இருக்குது. ஸோ 15,000 வாங்கி நம்ம மெகா ட்ராப்பர் வாங்கி அப்புறமா செகண்ட் ஃப்ளோர் கட்டிடலாம் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த ட்ராப்பர் கிட்ட தான் ஆச்சு, ஐ மீன் இந்த இதுக்கிட்ட தான் நிற்கிறேன். ஆனால் இந்த ஆர்மரே போட மாட்டேங்கிறாங்க கைஸ். இங்கே பாருங்களேன். ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது கண்டினியூஸாக. ஆனால் என்னாச்சுன்னே தெரில, ஆர்மர் போட மாட்டேங்கிறான். இங்கே பாருங்களேன், இவன் ஒருத்தன். ஐயோ இவன் யாருன்னே தெரில, எப்படி தான் இங்கே உள்ளே வரானுங்கண்ணே அப்படின்னு தெரில கைஸ். ஸோ இங்கே வந்துட்டு இவனுங்களே சாவடிக்கலாம் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பையன் செத்து போயிட்டான். ஸோ ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனல் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிடலாம். ஸோ அது இருக்கிறனால தான் கைஸ் இந்த விண்டுக்காரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வரான். ஸோ ஃபைனல் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியாச்சு. ஸோ கைஸ் எப்போயாவது ஆர்மரை போடுறா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் ஆர்மரே போட மாட்டேங்கிறான் கைஸ் இவன். ஸோ கைஸ் ஆர்மர் போடலினாலும் பரவாயில்ல, விட்டுறலாம். ஸோ கைஸ் இன்னும் நம்மக்கிட்ட 30,000 இருக்குது. பைய டிஸ்பென்சரா? ஸோ கைஸ் டிஸ்பென்சர்னு இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணிடலாம். இது ஸோ கைஸ் இங்கே 2 இருக்குது. ஸோ பைய வெப்பன் பேடுன்னு இருக்குது கைஸ். நம்மக்கிட்ட இப்போ 15,000 தான் இருக்குது. ஸோ இது என்னென்னே தெரில கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா என்னையும் வந்து இங்கேருந்து தூக்கி போட்டுட்டாங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு ஸோ கைஸ் இருங்க என்னோட காட்ஸ் எல்லாம் வருவானுங்களே இங்கே போனால். கைஸ் இருங்க, இப்போ வந்து ஸ்வாட் எடுத்துகிட்டு இவன் அடிக்க போகலாம். ஸோ கைஸ் இவன் வந்து இது கிடையாது, தண்டு கிடையாது. இவன் வந்து இது கைஸ் என்ன சொல்கிறது, இவன் வந்து ஐஸ் கைஸ். ஸோ அதனால தான் இவன் வந்து இவ்வளோ ஆடுறான். ஸோ பாருங்களேன், மேலே 3rd ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு குதிக்கிறான். ஸோ கைஸ் சரிங்க, நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த 3rd ஃப்ளோர் ஃபுல்லாக மேக் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அதுதான் நம்ம டாஸ்க்கு. ஸோ 35,000 இருக்குது கைஸ். ஸோ அதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரை வந்து டக்குன்னு மேக் பண்ணலாம். இவன் ஒருத்தன் கைஸ் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டே இருக்கான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர் வந்து இப்போ நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்ட 35.5K இருக்குது, 2K இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வால் எங்கடா அப்கிரேட் பண்ணணும், வெப்பன் பேடா. ஸோ கைஸ் வெப்பன் பேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ 20,000க்கு எதுவுமே இல்லை, 25,000 தான் கைஸ் இருக்குது எல்லாமே. ஸோ நம்ம டக்குன்னு போயிட்டு வெப்பன் பேட் வாங்கிட்டு அப்புறமேல் தான் நமக்கு வந்து 3rd ஃப்ளோர் ஐ மீன் 2nd ஃப்ளோர் ஃபுல்லாகவே நம்ம வந்து மேக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 33,000 இருக்குது. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு ஓடி போயிட்டு மேலே போயிட்டு அந்த வெப்பன் பேடுன்னு இருந்ததுல, ஸோ அதை வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ வெப்பன் பேடை வாங்கலாமா டிஸ்பென்சர் வாங்கலாமான்னு தெரில. ஸோ டிஸ்பென்சரே வாங்கிடலாம் கைஸ் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பெருசாக வந்திருக்குது பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் மணி சேர்ந்துச்சுன்னா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது என்னென்னே தெரில கைஸ், டிஸ்பென்சர்னால் இது பேரே என்னன்னு தெரில. ஸோ கைஸ் நம்ம டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட இன்னும் 25,000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணும். ஸோ இந்த ஆர்மரை போட்டால் நல்லாயிருக்கும் கைஸ், ஆனால் போட முடியல, என்னாச்சுன்னு தெரில, ஏதோ பக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் கைஸ்.
இதெல்லாம் அந்த ஒருத்த வந்து அடித்தான் பாருங்க, அவனால தான் கைஸ் எல்லாமே இப்போ ஆயிருக்கு. ஸோ 25,000 வந்தால் போதும். ஸோ 21,000 தான் கைஸ் இருக்குது. இன்னொரு 5,000 வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ கலெக்ட் கேஷ். ஸோ 20, 22, 23, 25, 26, 27 வரைக்கும் வந்துருச்சு கைஸ். ஐயோ 24 தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1000 rupees வேணும் கைஸ் நமக்கு. ஸோ கைஸ் 26.6K வந்துருச்சு கைஸ். இங்கே வாடா. கைஸ் ஐஸுனால நம்மளை வந்து தூக்கி போடுறான் கைஸ். நம்மளே அடித்து தள்ளிட்டான் கைஸ் இவன். ஸோ கைஸ் இவனை வந்து எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரில. இருங்க கைஸ், நம்ம வந்து இந்த ஸ்வாடை மொதல் வாங்கிக்கலாம். இந்த ஸ்வாடையும் அப்புறம் இதையும் வாங்கிக்கலாம் கைஸ். மேலே தான் இருப்பா கண்டிப்பாக. எங்கடா இங்கே வாடா, தைரியம் இருந்தால் வாடா. ஸோ கைஸ் இப்போலாம் வரவே மாட்டோங்க. ஸோ கைஸ் காஸ்பரஸ் இதுன்னு இருக்குது. ஸோ இதை வாங்கிக்கலாம். ஸோ அப்புறம் கைஸ் ஃபைனல் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் நமக்கு வந்து இப்போ வாங்க வேண்டியது வந்துருச்சு. ஸோ கைஸ் கீழே போய்ட்டு நம்ம வந்து என்னென்ன வெப்பன் நம்மக்கிட்ட இருந்ததோ கையில் அதெல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் கைஸ். ஸோ அந்த இடத்துல தான் நம்மக்கிட்ட வந்து வெப்பன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ எல்லாமே நம்ம கையில் வந்தாச்சு. ஸோ இது என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து பாய்சன் வந்து இது குடிச்சிட்டோம். ஸோ இது குடிச்சிட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்பிள் கலரில் மாறிடுறோம். ஸோ கைஸ் இது இப்படி மாறி என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கும் தெரில. இந்த போட்டு தொலைட ஆர்மரை கைஸ், இந்த ஆர்மரை மட்டும் போட்டு தொலைய மாட்டேங்கிறான். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காசே இப்போ சுத்தமாக இல்லை கைஸ். ஸோ இந்த இடத்துல என்னது ஹெல்த் போஷன் இருக்குது. ஸோ ஹெல்த் போஷன் வந்து கைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஹெல்த் போஷன் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குதா இல்லையான்னு தெரில. ஸோ ஒரு ட்ராப்பர் ஒன்று முக்கியமாக வாங்கணும் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ட் கேஷ்ன்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 31,000 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் போர்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா, அது வாங்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷத்தில் குதிக்க போகிறோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் மாறிட்டோம் கைஸ். ஆர்மர் போடுறது நல்லா இருந்திருக்கும், ஆனால் ஆர்மர் நம்மளால் போட முடியல. ஸோ கைஸ் ஹெல்த் போர்ஷன் வந்து நம்ம வாங்கியாச்சு. ஸோ இந்த ஹெல்த் போர்ஷனையும் வாங்கி குடிச்சிடலாம் கைஸ். விட்றா. ஸோ கைஸ் ஹெல்த் போர்ஷன் வாங்கி கொடுறானா வாங்கிக்கிட்டே வச்சுருக்கேன் கைஸ். இங்கே பாருங்களேன். ஸோ வாங்கி வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் 25,000 வேணும் கைஸ். ஸோ நம்மளால் அப்போ தான் வால் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு காசு வந்தது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து பை பண்ணியாச்சு நம்ம. ஸோ இன்னும் 30,000 வேணும் கைஸ். ஸோ அப்போ தான் நம்மளால் ஒரு வால் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ 30,000 இப்போ நம்ம மறுபடியும் வெயிட் பண்ணி ஆகணும் கைஸ். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 30,000 வந்துருச்சு. ஸோ 30,000 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்ட் பண்ணிவிட்டு மேலே பில்ட் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சிறந்த பாய்சன் கார்டு வந்து ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பை கைஸ்.